அதிமுக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் உதயகுமாரை தாக்கிய திமுகவினர் மற்றும் அமைச்சர் ஐ பெரியசாமியின் பாதுகாப்பு சார் ஆய்வாளர் ரவி ஆகியோரை கைது செய்ய கோரி நகர் வடக்கு காவல் நிலையம் முன்பாக வழக்கறிஞர்கள் சாலை மறியல் மற்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். அதாவது திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய சப் கலெக்டர் சாலையில் புனித வளனார் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சென்ட் ஜோசப் கான்வென்ட் ஆகிய 2 பள்ளிகள் இயங்கி வருகிறது. இதற்கு அருகே திமுகவினுடைய மாவட்ட கட்சி அலுவலகம் இயங்கி வருகிறது. இதில் சுமார் கடந்த வாரம் மரங்கள் அகற்ற சாலையிலே பாதுகாப்பற்று இருக்கக்கூடிய மரங்களை அகற்றக்கூடிய நிலையானது ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய மரங்களை அகற்றி அந்த மரங்கள் வெட்டப்பட்ட மரங்களானது அகற்றப்படாமல் அப்படியே கிடந்துள்ளது. இன்று திங்கட்கிழமை மாலை பள்ளி முடிவடைந்து தங்களது குழந்தைகளை கூப்பிடுவதற்காக பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி அகற்றப்படாத மரத்தினால் போக்குவரத்து மிகவும் இடையூறாக காணப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு தனது குழந்தையை அழைப்பதற்காக அதிமுக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் உதயகுமார் இதனை கண்டு பொதுமக்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடு அருகிலே இருந்த திமுக அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் கூட்டம் நடைபெறுவதால் அமைச்சரிடம் சொல்லி இதனை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக உள்ளே நுழைந்துள்ளார். அப்பொழுது அமைச்சரின் பாதுகாப்பு காவலராக இருக்கக்கூடிய சார்பாய்வாளர் ரவி மற்றும் திமுகவினர் அவரிடம் வாக்குவாதம் செய்து அமைச்சரை சந்திக்க விடாமல் விட்டு பின்னர் அவரை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். தாக்குவது மட்டுமின்றி உள்ளே அழைத்து சென்று ஒரு அறையிலே வைத்து திமுக குண்டர்கள் மிகவும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதை பள்ளி முடியும் வேலை என்பதால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் மிகவும் ஒரு அச்சத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இந்த திமுகவினர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உடனடியாக வழக்கறிஞர் தாக்கப்படுவதை கேட்டவுடன் மற்ற பிற வழக்கறிஞர்கள் சுமார் 200க்கு மேற்பட்டோர் உடனடியாக அந்த திமுகவின் கட்சி அலுவலகம் முன்பாக கூடி இதற்கு நியாயம் கேட்டு உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை உடனடியாக திமுக குண்டர்களை கைது செய்ய வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதேபோல் தாக்கிய அந்த காவலர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து இந்த நகர் வடக்கு காவல் நிலையம் முன்பாக மீண்டும் ஒரு சாலை மறியல் போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். உடனடியாக இதை கைது செய்யவிட்டால் போராட்டம் வலுவாக இருக்கும். திமுக குண்டர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய நபர் மீது உடனடியாக இந்த கைது நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என கோஷங்களை எழுப்பியவாறு தற்போது வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அதிமுகவினுடைய கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் உதயகுமார் தற்போது மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக வழக்கறிஞர்கள் திமுக குண்டரை கைது செய்ய வேண்டும் என நகர் வடக்கு காவல் நிலையம் முன்பாக ஒன்று கூடி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுகவினருடைய இந்த அராஜகமான செயல் பொதுமக்கள் மத்தியில் மிகவும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.